சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அஞ்சிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. ஒரே மதத்துல சேர்ந்தவங்க, ஒரே மாதிரியான குடும்ப சூழ்நிலையிலேருந்து வரவங்க, அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பமா இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் வர்றது ரொம்ப சகஜம். ஆனா 2 வெவ்வேறு மதத்திலேருந்து வந்து வெவ்வேறு துருவங்கள்லேருந்து வந்து சேரும்போது அவங்களுக்குள்ள இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் கருத்து வேறுபாடுகள். அப்படி 2 பேர் 8 வருஷம் 9 வருஷம் ஒன்னா வாழ்ந்து இப்போ அவங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் என்ன பேசி பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேரு? சுரேஷ் மேடம். சொல்லுங்க சுரேஷ். என் ஒய்ஃப் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு 8 கல்யாணம்? வருஷம் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள? என்ன ப்ராப்ளம் பண்றாங்க? அவங்க வந்து முஸ்லீம் மேடம், நான் வந்து இந்து. என்னை வந்து ஆரம்பத்தில் கேட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 8 வருஷம் குடும்பம் பண்ணியாச்சு. பசங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா? விருப்பம் இல்லை, எனக்கு மாற விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓ, மதம் மாற மதம் மாற விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி. ஆல்ரெடி வந்து இவங்க எப்படி எனக்கு பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு மேரிட் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து வேலைச்சேரியில் வீடு, வேலைச்சேரியில் இருக்கும்போது நான் வேலைச்சேரியில் எனக்கு தெரியாது, இவங்களை பார்க்கல நான். பட் எங்கள் ஃப்ரெண்டு இவங்க கூடலாம் இவங்க போவாங்க வருவாங்க, எனக்கு தெரியாது, பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மேரிட் ஆகிட்டு ஒரு பையன் இருக்காங்க, அவங்களுக்கு பையன் இருந்தாங்க. அவங்க செங்கல்பட்டுலேயே இருந்தாங்க. அங்கேருந்து என் ஃப்ரெண்டுங்களை பார்க்குறதுக்காக ஒரு நாள் வந்தாங்க. வரும்போது இவங்க என்னை பார்த்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. நானும் அவங்ககிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க இவங்க. நானும் வீட்டுக்கு போனேன், வந்துட்டேன். அவ்வளோதான். ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் அவர் இருப்பார், அவர்கிட்ட பேசலாம் தான் நான் போனேன். பட் அவங்க இல்லைன்றதால நம்ம கிளம்பும்போது அவங்க இல்லை இருந்து பேசுங்கன்னு பேசிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வரும்போது ஒரு தப்பாகி போச்சு. அதாவது யார் என்ன இது ஆள் இல்லாத போது நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் தப்பாக நினச்சோன்னா நானும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் அங்கேயே ஸ்டே பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். பேசிட்டு வந்துட்டேன். வந்த உடனே மறுநாள் என்ன ஆகிப்போச்சு. பட் இப்படி ஜஸ்ட் பார்த்து பழகினவங்களோட வீட்டில் போய் எப்படி, எனக்கு புரியல. அதாவது இப்போ பார்த்தாங்க, பேசினாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிற போது நான் பஸ்ஸில் நானும் அவங்க கூட தான் போனேன். போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, வீடு செங்கல்பட்டில் அப்படின்னும் போது சரி இவங்க தனியாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கூட வரேன்னு சொல்லிட்டு கூட போனேன். அது கூட போனது நான் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து தப்பாக நினைக்கல. ஆக்சுவலாக தப்பாக நினைக்கல, தப்பாகவும் நடக்கல. சரி, அவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? யாரு? ஹஸ்பண்ட். ஆமாம், அவங்க தப்பாக புரிஞ்சா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நம்ம அவரை குறை சொல்கிறத விட இவங்க ஆக்சுவலாக தப்பாகவே இருந்திருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் அவங்க பிரிஞ்சாங்களா? ஆமாம், அதாவது நான் தப்பு, அது நடந்து போச்சு. செஞ்ச தப்பு தான், எனக்கு மனசார தெரியுது செஞ்சது தப்பு தான். அந்த தப்பை திருத்தணும்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அவங்க அம்மா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் வந்துட்டேன். வந்த உடனே மறுநாள் ஈவினிங் வந்து அவங்க அம்மா என்னை வந்து கிண்டியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. என்கிட்ட என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது என்ன அவங்க என்ன சொன்னாங்க, என்ன எதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது எப்படிம்மா நீ அவ கூட இருக்கிறியான்னு கேட்டோன்னா அவள் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவன் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறேன், அவங்களாம் விட்டுட்டு அவங்க வீடு பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து என் கூட இவங்க இருக்க சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க, மாறுறீங்களா? என்னன்னா எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு. இல்லை சுரேஷ், எனக்கு புரியல. நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்குறீங்க, பழகுறீங்க, பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறேன். ஒரு நாள் கிடையாது மேடம். அது அதாவது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு நாள். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு.
எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, So, பேசுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டது, பேசிட்டு. அதனால அவங்களோட முதல் கணவர் வந்து அப்செட் தெரிஞ்சுட்டாங்க ஆயிட்டாரு. தெரிஞ்சுட்டாங்க. சரி எனக்கு ஃபோன் பண்ணி இவங்க கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒண்டி தான் எனக்கு மனசுல பதிஞ்சுது. சரி, கல்யாணம் பண்ணீங்களா அவங்கள? கல்யாணம் பண்ணீங்களான்னு நான் கேட்டாக்கா இவங்க கல்யாணத்துக்கு ஒத்து வரல மேடம். இவங்க டக்கு டக்குன்னு ஒரு முடிவு பண்ணாங்க அவங்க அம்மா. அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது. இவங்க சொன்ன உடனே என் கூட இருக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்க பாட்டுன்னு டக்கு டக்குன்னு டி நகரில் ஒரு வீடை பார்த்தாங்க, ரேஷன் கார்டு அட்ரஸ் மாற்றினா. இவங்க எப்படி தான் ஆளை பிடிச்சாங்க, எப்படி தான் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ஆம்பளையால கூட அப்படி பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி மலேசியா போயிட்டாங்க. அந்த புருஷனை விட்டுட்டு வந்துட்டாங்க. யாரு? அவங்க விட்டுட்டு முதல் வந்துட்டாங்க. புருஷனை. அது வந்து அவங்க போய் அந்த தலா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தை வந்து எங்ககிட்ட தான் இருந்தான். அவங்க பையன் வந்து எங்ககிட்ட தான் இருந்தான். நாங்கள் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை. இவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க தம்பி ஒண்டி சிங்கப்பெருமா கோயிலில் இருந்தான். இவங்க மச்சாங்காரன் இருக்கா இல்லையா, அவன் சிங்கப்பெருமா கோயிலில் இருந்தான். அவனை வந்து அந்த முதல் வீடுகாரனோட பசங்க கூட இருக்கிற பசங்களாம் ஒரு 4 பேர் சேர்ந்துன்னு கத்தி கித்திலாம் எடுத்துக்கிட்டு அந்த பையனை கூட்டின்னு செங்கல்பட்டில் போயிட்டாங்க. செங்கல்பட்டில் போனோன்னா அந்த குழந்தைய வச்சு என்ன பிளாக் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு அங்கே உடம்பு சரியில்லை, இவங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த பையனை வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்றா? என் மச்சான் கூப்பிட்றான். இந்தமாரி வந்து உடம்பு சரியில்லை, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் வாங்க முடியலன்னா. ஏன்னா அங்கே என்னவோ ஏதோ எனக்கு தெரியாதுன்ட்டு நான் காசெல்லாம் எடுத்து செங்கல்பட்டுக்கு போகிறேன். நாங்கள் போகும்போதே இவங்ககிட்ட சொல்கிறேன், நான் போகிறதா நேராக ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிடு, யார் வேணாலும் இருப்பாங்க, நீ வெளியில் நின்று எங்கேயா பேசுனா எனக்கு ஏதோ பிரச்சனை ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொல்லி தான் கூப்பிட்டு போகிறேன். இவங்க தேவையில்லாத இவங்க அப்போ வந்து கன்சீவாக இருக்காங்க இல்லையா, என் கூட இருக்கும்போது கன்சீவ் வந்தாங்க. அங்கே போகும்போது அவங்க அதான் முதல் கணவர் அங்கே நின்றுட்டு இருந்தார் பஸ் ஸ்டாண்டில். இறங்கின உடனே நான் நின்றுட்டு இருந்தேன். இன்னும் 3 பேர் அங்கேருந்து திப்பு திப்புன்னு ஓடியாந்தாங்க. ஓடியாந்து கையில் இவ்வளோ பெரிய கல் வச்சுருந்தாங்க. இங்கே தலையில் வந்து அடிச்சிட்டாங்க, தையல் போட்டாங்க. இங்கே அடித்து மூஞ்செல்லாம் 3 பேர் 4 பேர் சேர்ந்து எனக்கு கீழே வச்சு அந்த பையன் எங்க இருந்தான்? சின்ன பையன் அப்போ அதான் அங்கே தான் இருக்கான், ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான். அவங்கள்ட்ட எப்படி போனாங்க? மச்சாங்காரன் கூட்டிட்டு மச்சாங்காரன் கூப்பிட்டு போகிறேன். சரி, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, அப்புறம் ஒண்ணா வாழ்ந்தீங்களா? இல்லை ஆன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பையனை கொடுத்துட்டோம். அவங்க பையன் வேணும்னு சரி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு தலாக்கு கொடுத்துட்டு வந்துட்டா, என் கூட வந்துட்டா. நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மேடம். இவங்க அம்மா மலேசியா போயிட்டு திரும்பி வந்தாங்க. வர்றதுக்குள்ளே என்ன ஆகி போச்சு, இவங்க தம்பி ஒரு மேரேஜ் பண்ணான். ஒரு பொண்ணு இந்து பொண்ணை லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணோன்னா அந்த பொண்ணு வயசு கம்மி. இவங்க வந்து மாமா சனத்தில் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேங்க, வேறு யாரும் இல்லை அவனுக்கு. அந்த பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னால் நான் சொன்னேன் இவங்களுக்கு ஏஜே கிடையாது, ஒரு சரியான மெச்சூரிட்டி இல்லாதவங்கள நம்ம சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அவசரப்படுறீங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஏதோ அவங்க மாமங்கார 2ஆம் தரமாக நான் கட்டிக்கிறேன் இவளை அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மரமல் நகரில் அந்த பொண்ணுக்கு வீடு. நான் போய் சொன்னேன் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை என்ன சொன்னால், நீங்கள் இந்து, நானும் இந்து தான், எங்களுக்கே பெரிய பிரச்சனை எப்போ வரணும் எனக்கு தெரியாது. அவங்க வந்து வந்தாங்கன்னா சத்தியமாக மதத்தை மாற சொல்லி ரொம்ப டைட் பண்ணுவாங்க. நீங்கள் தாலி கட்டுருவீங்க, நாளைக்கு அந்த பொண்ணு கழுத்துலேருந்து தாலியை கட்டமோ அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படும். அதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னா. இல்லைங்க எங்களுக்கு நிறைய இங்கே பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு பெரிய பிரச்சனை வருது, எனக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து என்ன மாற சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும், அவங்களே மாற சொல்லப்போன்னு தெரியும். தெரிஞ்சு நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொன்னேன். அவங்க இல்லைங்க பரவாயில்லன்ட்டு அவங்க தான் பண்ணாங்க. இந்து முறைப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி நோட்லாம் எழுதி எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் கரெக்டாக ஒரு 6 மாதம் அவங்களும் வந்து சிங்கப்பெருமா கோயிலில் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் இவங்க அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க மதம் மாற்றி ஆகணும்னு சொல்லி இந்த பொண்ணு மதத்தை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 1 மாதம் இருக்கு மேடம். அந்த பொண்ணால் வாழவே முடியல, எனக்கு இங்கே ஒரே டார்ச்சர்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டில் போய் அழுகுது. அவங்க வீட்டில் என்னம்மா பண்ணுறது, நீ விருப்பப்பட்டு தானம்மா ஏற்றுக்கினா, இன்றைக்கி வந்து முடியல, என்னையும் அவரையும் சேர்த்து பேச கூட விட மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு நடக்கிற குடும்பம் அன்றைக்கி நடந்தது அந்த பொண்ணுக்கு. ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியுது, அவன் புருஷன் முன்னாடியே பேச விட மாட்டாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருப்பாங்கன்னு பாருங்கள். புருஷன் முன்னாடியே அவங்கள பேச விடாத இது பண்ணி அந்த பொண்ணால் தாங்க முடியாமல் இங்கே அவங்க அம்மா வீட்டில் போய் அழுது எல்லாத்தையும் பேசிட்டு போய் ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து அங்கே வீட்டில் வச்சுட்டு பக்காவாக லெட்டர் எழுதிட்டு அவங்க கம்பல் கிம்பல்லாம் கைட்டு வச்சுட்டு அவங்க வீட்டான போய் ட்ரெயினில் ஏறி ட்ரெயின்லேருந்து குச்சி செத்து போச்சு. என்னை வந்து என்னையும் எங்கள் கணவரையும் ஃப்ரீயாக விட்றதே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் எழுதி என் மாமியார் தான் இந்த சாவுக்கு காரணம். எங்கள் கணவருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. போலீஸ் கேஸ் ஆகலையா? கேஸ் ஆகி அவங்க உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. 1 வருஷம் உள்ளே இருந்தாங்க. சரி, இப்போ உங்கள் பிரச்சனை என்ன? என்னுடைய பிரச்சனை வந்து என்னுடைய குழந்தைங்களா கேட்குறாங்க மேடம். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு இருக்காங்க மேடம். 2 பொண்ணு. என்ன வயசாச்சு? ஒன்று வந்து இப்போ 5 வயசு முடிஞ்சு 6, இன்னொன்று வந்து 3 வயசு. இப்போ ஸ்கூல் சேர்க்கணும் அவங்கள. நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க? இப்போ என் குழந்தையெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். உங்கள் வைஃப் உங்கள் கூட கிடையாது. ஏன் 2 மாதம் ஆகுது அவங்க போய் அவங்க அம்மா வீட்டுக்கு. ஏமா? அன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ரெகுலராக, அதாவது என்கிட்ட எந்த பழக்கமும் கிடையாது மேடம். தண்ணி உண்டி எப்பயாவது, எப்பவுமே கிடையாது, எப்பயாவது. அதுவும் தப்பு தான் தெரியுது. இருந்தாலும் அன்றைக்கி நான் ஏன் சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 வாரமாக அவள் பேசவே இல்லை என்கிட்ட சுத்தமாக பேசாத இருந்தே என்னால் தாங்க முடியல. இவ்வளோ என்ன நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுறான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போய் நானே வீட்டில் எல்லாம் பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நானே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நானே சாப்பிட்டுட்டு டென்ஷன் ஃபுல்லாக திட்டாங்க. அவளை கத்திட்டு காலையில் வந்து கிளம்பிட்டேன் வேலைக்கு. போயிட்டு நான் மதியானம் வீட்டுக்கு வரேன், ஆள் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை? அவங்க வரவே இல்லை. என்னால் தாங்கிக்க முடியும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து என் ஒய்ஃப் வேணும்.
என்னோட வந்து சேர்ந்து வாழணும், அவ்வளோதான். சொல்லுங்க உங்க பேரு? என் பேர் பர்வீன் மேம். பர்வீன். எங்க இருந்து வரீங்க? ஸ்டான்லி. ஸ்டான்லி. சரி சொல்லுங்க, என்ன நடக்கிறது உங்க வாழ்க்கையில? எனக்கு எங்கள் ஹஸ்பண்டால கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனைமா? சந்தேகப்படுறது, ஆ. அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறது, ம். அந்த மாதிரி. எதனால எப்படி பிரச்சனை? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் முஸ்லீம் தான் கட்டி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி ஒரு 5 years வாழ்ந்துருக்குறேன். அதில் வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். கன்சீவ் ஆகி ஒரு 7 months பிறந்துருச்சு குழந்தை. பிறந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொடுத்தாங்க. அம்மா ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்தது லைஃபு. இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஆயிட்டு இவங்களும் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒரு நாள் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நைட்டு சாப்பாடு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ அவங்க பார்த்துட்டாங்க. தப்பு. உங்க மேல எப்படி மரியாதை இருக்கும்? அதான் தப்பு பண்ணுது. அவங்க பார்த்துட்டு பேசினாங்க. பேசினால என்ன ஆச்சுனாக்கா, எங்கள் அம்மா கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இந்த மாதிரி பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து பேசி அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு போங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன், வேண்டாம்மா, ஒரு தடவை சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கு மேல்பட்டு நம்ம வாழ்ந்தோம்னா சரிப்பட்டு வராது, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எழுதி கொடுத்துட்டு வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இவங்கள கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ கூப்பிட்டு பேசிட்டு ஓகே, கல்யாணம் பண்ணிட்டீங்க? இல்லை. ம். அவரோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். மேரேஜ்ன்றது எத்தனை வருஷமா வாழ்ந்தீங்க? இப்போ இவங்க கூட வாழ்ந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. சரி, சந்தோஷமா இருந்தீங்களா? இல்லை மேம். ஏமா? இவங்க கூட போய் ஒரு மாதம் கூட, அந்த டி நகரில் வீடு அம்மாவே பார்த்து எங்களுக்கு வச்சுட்டு போயிருந்தாங்க. அங்கே போயும் ஒரு மாதத்துலேயே பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து அப்போவும் நான் சொல்லிட்டேன், எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது சேர்ந்து வாழ்கிறதுக்கு, நீங்கள் உங்கள் வழியை பார்த்துங்க, நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே. அம்மா வந்து கூப்பிட்டு பேசினால சரி இப்போ அம்மா நல்லபடியாவது மலேசியாவுக்கு போகட்டும் அப்படி சொல்லிட்டு இவங்க கிட்ட நான் பேசி வச்சிருந்தேன். சரி நான் இப்படிலாம். நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஆசைப்பட்டீங்களா? இல்லை. அவ சும்மா தான் வீட்டுக்கு வந்தா? ஆமாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்தாங்க. நான் அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டு அங்கே போகிறேன், சிங்கப்பெருமாள் கோயில் எங்கள் வீடு கொஞ்சம் லாங்காக இருக்குன்னொன்னே என் கூட வந்தாங்க. சரி வந்தனால ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அவங்களும் தம்பியும் வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க வந்து அம்மாவை கூப்பிட்டு அட்வைஸ் தான் பண்ணிட்டு விட்டுட்டு போக சொன்னாங்க. நான் வேண்டாம். சரி, அப்புறம் 1 மாசத்துலயே பிரச்சனை வந்தது. அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க? ஆமாம், ஒரு மாதம். குழந்தை இருக்கு இல்லையா? இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்காரரோட இருக்கீங்களா? ஆமாம், இவங்க கூட இப்போ ஒரு 2 மாசம் ஆகுது. பிரிஞ்சிருக்கீங்க? 12/2 இப்போ நான் வீட்டிலேருந்து வந்து. எதுக்குமா? நைட்டு குடிச்சிட்டு வந்து, திங்கக்கிழமை நைட்டு குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமா வாயை திறந்தாலே ரொம்ப அசிங்கமா பேசுறது. மற்றபடி உங்ககிட்ட பாசமா இருந்தாரா? அதான் பாசமானாக்கா அந்த பாசமே எனக்கு வேண்டான்ற மாதிரி ஆயிடுங்க. அது ஓகேமா, ஆனா பாசம் இருந்தது? இருக்குது. ஆனா சந்தேகம்? ஆமா, சந்தேகம். நான் அப்படி இருந்து அவங்க கிட்ட கேட்டுட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணி நான் வந்து அவங்கள விட்டுட்டு உங்க கூட வரணும்னு நான் நினைக்கல. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வந்துட்டேன். அந்த ஒரு காரணம் வச்சு நீங்க எனக்கு பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான் நிறைய தடவை. அப்படி இருந்தும் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனால் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் உன் மேலே சந்தேகப்படலை அப்படி சொல்லிடுவாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே. இப்ப திடீர்னு உங்க புருஷனோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? திடீர்னு நாள் இருந்தது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. சின்ன பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனை மேம். ஃபர்ஸ்ட் நான் மதுரைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்தேன். இவர் என்னை எங்கள் சொந்த வீட்டில் இருக்க விடல, டார்ச்சர் பண்ணார். சரி நான் அங்கேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து நான் திருப்பி எல்லார் வீட்லேயும் போனால் எத்தனை நாள் மேம் இருக்க முடியும்? கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்தனால இவர் வந்துருவார். அதுக்கு நடுவில் என் தம்பிக்கிட்ட வந்து கேட்கறது, எங்கே இருக்கு உங்கள் அக்கா, சொல்லுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி. பசங்க எங்கே இருந்தாங்க அப்போ? அப்பெல்லாம் பசங்க இல்லை. அப்பெல்லாம் பசங்க இல்லை. ஸோ உங்க வீட்டுக்காரருக்கும் இந்த மதம் மாறுறது பிரச்சனை இருக்கா? இல்லை, இப்போ இருக்குது. நீங்க சொல்றீங்களா? ஆமா, இப்போ நான் சொன்னேன். இவங்க எனக்கு எதுலையுமே பெனிஃபிட் இல்லையே. இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா எதுக்காக மேடம் வரணும்? எனக்கு என்ன ஒரு நியாயம் கிடைக்கணும்னா தானே நான் வரணும். நியாயம் கிடைக்கிறது வேறமா, பெனிஃபிட் வேற இல்ல? எது வரணும்? பெனிஃபிட்ங்கிறது வேற, நியாயம்ங்கிறது வேற. அப்படி இல்ல மேடம். நியாயம்ன்றது இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா நியாயம்ன்றது நம்ம தேடுறோம். பெனிஃபிட்ங்கிறது நம்மளுக்காக நம்ம பாக்குறது இல்ல. அவர் மதம் மாறினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அவர் இல்லைனாலும் நானாவது அட்லீஸ்ட் 5 வேளை தொழுகை யாராவது இருக்கும், நோன்பு இருப்பேன். இல்ல மேம், அப்படி இருக்க முடியாது. 8 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது தெரியலையா? இல்லையே. 8 வருஷம் முன்னாடி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியலையா? இல்ல மேடம், அப்ப நான் வந்து வெறும் ஃப்ரெண்டா கூட்டு போனேன். அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன், எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது,
எங்க அம்மா போற வரைக்கும் நீங்க ஏம்மா, இருங்க. செட் ஆகாது சொன்னா பத்தாதே, அவரோட போனதே தப்பு இல்ல. அது போனது தப்பு மேடம். ஆனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க 8 எல்லாத்துக்குமே வருஷம் இருந்து சரின்னு 2 சொல்லிட்டாங்க. புள்ளைய பெத்துட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படிமா? நீங்க தானே உங்களை சேர்த்து வச்சீங்க. ஆமா அது சேர்த்து வச்சோன்னா அந்த சந்தர்ப்பம் அப்படிங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்து நம்மள சதி பண்ணிடுச்சுங்க. நான் வந்து அந்த நைட்டு சொன்னாங்களா, நைட்டு கதை, நைட்டு அவங்க அங்க தங்கும் போது நானா புருஷனா இருந்தாலும் ஒரு ஆத்திரம் வரமா இல்லையா, எனக்கு புள்ள அப்படியெல்லாம் வச்சு கேட்க கூடாது. சரி, நீங்க கேட்டீங்க, நீங்க சேர்த்து வச்சீங்க. சேர்த்து வைக்கல. அதாவது நான் கூப்பிட்டு விசாரிச்சேன், ஏன்பா இந்த மாதிரி ஒரு புள்ளைய வந்து ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அவன் சொன்னான், இப்படி என்னாலதான் உங்க குடும்பம் கெட்டு போச்சுன்னு சொன்னா, நான் பாத்துக்கிறேன் அங்க ஒரு பையன் இருக்கிறானே இல்லையா. அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு நம்மக்குள்ளேயே கூட. சரி, நான் அப்ப கூட இந்த பொண்ணை சொன்னேன், சரிம்மா கொஞ்சம் தாங்கிக்கோ, நம்ம வந்து அவங்க கிட்ட சேர்த்து வச்சிடலாம். அப்ப சொன்ன, இல்ல ஒரு வாட்டி அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, வாழ்நாள் முழுக்க நான் இந்த சந்தேகத்தை தீர்த்துப்பாடு பண்ணினே இருக்கணும். அப்ப கூட நான் மடிஞ்சா கூட அந்த சந்தேகம் அவங்க விட்டு போவாது என்ன. அதனால அந்த மாதிரி ஒரு சந்தேக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆனா என்கிட்ட இவ சொன்னான், நான் வந்து இதே குடிச்ச வீட்டுல இருந்துக்கிறேன், நான் என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம், நீங்க அவரை போயிட்டு சொல்லுங்க, இவன் கூட போல நான் அவர் கூடயும் போல, நான் இதே குடிச்ச வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை விட்டு போறது என்ன. அப்ப நான் சொன்னேன், என்ன வெளியே ஊர்ல வேலை நான் வெளிக்கு அப்பதான் கிளம்புறேங்க. ஒரு ஏஜென்ட் 4 days இருக்கு. உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கார் சரியில்லைங்க. எனக்கு 3 பிள்ளைங்க, இது வரைக்கும் ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்கல எங்க வீட்டுக்காரர். எங்க இருக்காரு அவரு? அவர் அமுச்சு விட்டுட்டோம் நாங்க. அவங்க ஊர் மாதிரி, அவங்க ஊருக்கு மதுரை, அவருக்கு நான் அமுச்சு விட்டுட்டோம். அவரால கொஞ்சம் நெஞ்ச படல. நாங்க என்ன ஆச்சு? நிறைய பட்டோம். நான் என் தலையை அப்படி என் புள்ளையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ அதுவும் வந்து உட்காந்து இருக்கு. இன்னொரு புள்ள அது கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய 2 பொண்ணு ஒரு பையன், அதுவும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டுக்காரர் கேன்சர்ல இருந்துட்டாரு. சரி, அவரோட போய் இருந்துட்டா இவ 8 வருஷம் இருந்துட்டா. 8 வருஷத்துல போன மறுநாள்ல நான் இவங்களை விட்டுட்டு நான் மலேசியா கிளம்பிட்டேன். இன்னைக்கு நானு இவங்களுக்கு வீடு வாசல் தேவையானது எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, இப்படி போயிடுச்சே. இப்ப நம்ம பார்த்த உடனே என்ன தோணும், இப்படி போயிடுச்சே, இப்படி என்ன தோணும். நான் என்ன செய்ய, அவ தப்பு பண்ணிடுச்சேன். இப்ப பார்த்து ஏஜென்ட் பாவி 45,000 ரூபாய் வாங்கிட்டானே. இப்ப இத்தனை நாள நம்ம 3.5 மாசமா நான் அவன் பின்னாடி அழிஞ்சு நிற்கிறேன். நாளைக்கு பிளைட்ன்றான். அதுக்காக வேற வழி இல்லாம நான் போனேன். அவரோட சேர்த்து வச்சுட்டு இல்ல சேர்த்து வைக்கிறது. நான் சொன்னேன், என்னப்பா, அப்ப நான் கேட்டேன், ஓப்பனா கேட்டேன், என்னப்பா நீ வந்து முஸ்லீமா மாதிரி இந்த பிள்ளைய ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்படின்னாப்புல நான் இவகிட்ட சொன்னேன், என்னம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீங்க விடுங்க அப்படின்னா. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பேசிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன், இவரை விட்டுட்டு தனியா அவர்கிட்ட போன் போட்டு கேட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் சேர்த்து வச்சிட்டீங்க? ஆமா, நான் கிளம்பிட்டேன் மலேசியாக்கு. அவங்க ஒண்ணா இருந்துட்டாங்க. ஒண்ணா இருந்தாங்க. ஆனா மறுநாளே எனக்கு போன் வருது. நான் போனதும் இந்த பொண்ணை விட்டுட்டு போறோமே, எப்படி இருக்கு, பிளேட் வெளியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் போன் போட்டு பேசின்னு இருக்கிறேன். அப்ப சொல்றா, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்றாங்க. எதற்கு நின்று அந்த அம்மா மைக்ல. அப்ப சொல்றேன், அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்னும் தப்பா நடந்துக்கல, நான் சும்மாதான் பேசுனேன் அப்படின்றா. இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன். சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரோட வாழ்ந்துட்டா. ஆமா, 2 புள்ள பெத்தா. இல்ல புள்ள பெக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி 3 புள்ள, ஒரு புள்ள செத்து போச்சு. எப்படி? 8 மாசம் இருக்கும் போது வயிற்றுல இறந்துருச்சு. 3 புள்ள. அந்த முதல் புள்ள நிக்கும் போது கூட இவருதான் எனக்கு போன் பண்ணி சொன்னார். நான் தான் சொல்றேன், மலேசியாவுக்கு போய் இறங்குந்தோம், நான் அங்க ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டதும் உடனே என் புள்ள எப்படி இருக்கு, எனக்கு அபாவா இருக்கும்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க. போன் பண்ணி கேட்டோம். அந்த நம்பர் வச்சுக்கின்னு டெய்லி காத்தால மத்தியானம் ராத்திரி போன் சுரேஷ் கிட்ட இருந்து எதற்கு கேட்டு பாருங்க. என்னான்னு கேட்டா, உங்க பொண்ணு என் கூட வாழ மாட்டேங்குது, என்ன விட்டு ஓடிடுது, 5 நாளுக்கு ஒரு வாட்டி 6 நாளுக்கு ஒரு வாட்டி மலேசியாக்கு டெய்லி போன் வரும். மலேசியாக்கு டெய்லி போன் வரும். இதேதான் கதை. வாழ மாட்டேன்றா, போயிடுறா, இருக்க மாட்டேன்றா, பள்ளைங்க கிளம்பிட்டா. சரி, அப்படியும் 8 வருஷம் 3 பிள்ளைங்க. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப என்ன பிரச்சனை? அது 8 வருஷமா பிரச்சனை தான். இது வரைக்கும் 50-60 வாட்டி ஓட்டிட்டா. அவரை விட்டுட்டு 50-60. ஏன்னா உன் கூட எனக்கு செட் ஆகாது, உன் கூட வாழ மாட்டேன்ட்டு தான் 50-60 வாட்டி ஓட்டிட்டா. 50-60 வாட்டி புதிமதி சொல்லி அமைச்சிருக்கோம். 7 ஸ்டேஷன் ஏறிட்டோம். அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்க கூட இவ எழுதி கொடுத்துட்டா, உங்க கூட என்னால வாழ முடியாதுன்ட்டு அவங்களா பேசி. இந்த பெரிய பொண்ணு பாத்தீங்களா நீங்க, 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து 10 மாசம் குழந்தை. அப்ப நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல, புள்ள வந்து ஏதாவது பண்ணிக்குவேன் நானு அப்படின்றா. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம ஒரு பிள்ளை எழுப்பானே,
நம்மளா பார்த்து கட்டி வச்சோம், அதுவே நீடிக்கல, இதெல்லாம் என்ன வேண்டியது இருக்கு அப்படின்னு மனசுல வந்தது. இப்ப நானே 3 பிள்ளைங்க புருஷனை வச்சுக்கின்னு புருஷனுக்கு சோறு போட்டு பிள்ளைங்களை வளர்த்தேன் நான். இவங்க இப்போ சண்டை போட்டாங்க, நிறைய வாட்டி ஓடி வந்துட்டா. ஆமா. அவர் என்ன சொன்னாருன்னா இல்லவே இல்ல இல்ல நாங்க அவர் எதற்கதானே சொல்றோம். அவர் ரொம்ப இமோஷனலா எனக்கு என் பொண்டாட்டி தேவை, என் மனைவி எனக்கு எல்லா திருப்பி வேணும்னு இடத்துலயுமே சொல்றாங்க. அதேதான் மேடம் எல்லா drama. இடத்துல அதான் சொல்லுவாரு. ஆனா சந்தேகப்படுறாரு உங்களை. ஆமா, பயங்கர சந்தேகம். இங்க பாருங்க. என்ன சுரேஷ் சிரிக்கிறீங்க? இல்லை மேடம், சந்தேகப்படல மேடம். இல்ல சந்தேகமே படல. கண்டிப்பா மேடம். இங்க பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேடம். என்னுடைய ஆதங்கம் மேடம், என்னுடைய ஆதங்கம் என்கிட்ட என் மனைவி சரியா பேச மாட்டலன்றதுனால நான் அது ஒரு கோவமா திட்டிட்டேன். அதுக்குன்னு சந்தேகப்படுவீங்களா? சந்தேகப்படல மேடம், எனக்கு திட்டினேன். ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். சந்தேகப்படுறதுனா என்ன, எப்படி பேசுவாங்க, இவங்களோட ஃபீலிங்னா என்ன, எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு ஒரு தடவை நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா அது எனக்கு சந்தேகமா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இல்ல நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்லுங்க எனக்கு. அந்த சொல்லுங்க, நீ மாதிரி. சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க காம்பவுண்ட்ல வந்து மேடம் கீழே ஹவுஸ் ஓனர் ஃபுல்லா, மேல 4 போர்ஷன் வாடகைக்கு. 4 போர்ஷன்ல யார் வந்தாலுமே நான் வந்து நல்லா பேசுவேன், எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவேன். அப்படி நானா இவர் சொல்றதுனால நம்ம அவங்க கிட்ட பேச வேண்டாம், நம்ம ஒதுங்க இருப்போம் சொல்லி இருந்தாலும் அவங்களாம் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க. நாங்க 7.5 வருஷமா ஒரே வீட்டுல இருக்கிறோம். எங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் காலி பண்ணிட்டு, ஒரு வீட்லயும் 10 பேர் கிட்ட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க ஆனா ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம். அப்படி காலி பண்ணிட்டு போனவங்க எல்லாம் சில பேர் கொஞ்சம் தூரமா போயிருக்காங்க, சில பேர் பக்கத்துலயே இருக்கிறாங்க. பக்கத்துலனா ஒரு பக்கத்து சந்துல இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து அங்க போய் அவங்க கிட்ட பேசுவேன், அவங்க என்கிட்ட வந்து இங்க பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போக கூடாது. சரி, இங்க அங்க நம்ம போனோம்னா திட்டுறாரு சொல்லிட்டு டைலரிங் கத்துக்க போனேன். அதுக்கும் ப்ராப்ளம். டைலரிங் கத்துக்க என்ன பண்ண போற, கத்துக்கிட்டு அப்படி சொல்லிடுவாரு. அப்படி இங்க இருந்தவங்க பக்கத்துல தெருவுல போயிட்டாங்க மேடம். ஒரு நாள் நான் அங்க போனேன், அடுத்த தடவை அவங்க இங்க வந்தாங்க. வந்தப்போ பரீன் அக்கா கூப்பிடுவாங்க. பரீன் அக்கா, நான் எங்க வீட்டுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துருங்க, செல்ல பேலன்ஸ் இருக்கானுங்க. இருக்குமா, நீ போட்டு இந்த கதை நிறைய கேட்டாச்சு. அப்படின்னு போன்ல இந்த மிஸ் கால் கொடுக்கறது, கணவர் சந்தேகப்படுறது. சரிம்மா, இப்போ ஒரே ஒரு விஷயம், எவ்வளவோ நடந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பசங்க இருக்காங்க உனக்கு. உங்க அம்மா எதுக்காக கஷ்டப்பட்டு அப்படி ஒரு உங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதே வந்து ஒரு தப்புல இருந்து ஆரம்பிச்சது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சரி, அவர்கிட்டயும் நம்ம பேசுவோம், அவர் சந்தேகப்படுறத நிறுத்தணும். அப்படி ஒரு வாழ்க்கை நடத்தவே முடியாது. சப்போஸ் பேசி எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா அவர் கூட வாழ்க்கை இல்ல மேம், சான்ஸே இல்ல. பசங்களோட கதி இல்ல மேடம், வேண்டாம். எனக்கு பசங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன். எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சந்தர்ப்பமே இல்ல மேம். நீங்க இந்த பக்கம் வர வச்சுட்டு சந்தர்ப்பம் இல்ல மேடம். இவங்க வீட்டுக்கு நான் போறேன் மேடம். இவங்க வீட்டுக்கு நான் போறேன் மேடம். 8 வருஷம் என் கூட இருந்திருக்கா. என்ன ஒரு சின்ன ஒரு மரியாதை அந்த 8 வருஷம் நான் காப்பாத்திருக்கேன் மேடம். இப்போ என் குழந்தைய கேட்கறேன், இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு என் கண்ணெதிர்க்கு ஏதோ ஒன்று நடந்தது இல்லை நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னு வச்சுங்களேன், இவங்க இன்னொருத்தர் அப்பான்னு சொல்றது கூட தயங்க மாட்டாங்க. அப்படிதான் அவங்க இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. சரிம்மா, உனக்கு முதல் திருமணத்துல ஒரு குழந்தை இருக்கு. ஆமா. அந்த குழந்தைய லாஸ்ட் எப்ப போய் பார்த்தேன்? நான் இவங்க கூட வந்தப்போ லாஸ்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. பார்க்கணும்னு தோணவே இல்லையா? தோணாலும் போய் பார்க்க முடியாதுல்ல மேடம். எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் பார்ப்பேன்? பண்ணது நானும் தப்பு, இதுல போய் என் பிள்ளைய காமிங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா மேடம்? பண்றாங்க எனக்கு தேவை. மேலும் அந்த தப்பை தானே பண்றாங்க மேடம். மேடம், எனக்கு என் பொண்ணு ஃபோன் பண்ணுவான். மறுநாள் எங்க மரிம்பிள்ள ஃபோன் பண்றாரு, இவர் ஃபோன் பண்ணுவாரு. என்ன நேற்று ஃபோன் பண்ணீங்களா நீங்க, எங்க வீட்டுல பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லு, நீங்க ஃபோன் பண்ணதுனால தான் பிரச்சனை. ஒரு ஃபோன் வந்தாலே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டுமா உங்களுக்கு, அவங்க இருக்கட்டும் சந்தோஷமா. நான் சொல்லி வேண்டாம் சொல்லியே, நல்ல விஷயம் சொல்லி நல்லது சொல்லி கொடுங்க. பொண்ணுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன தனியா வாழறது அவ்வளவு இல்லைங்க ஈஸி மேடம். இப்போ கடைசியா நடந்தது என்ன தெரியுமா, ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டேன், பொண்ணு போயிட்டா. ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம் சமையல் சோறு பதார்த்தங்க தான் ஆகிட்டு போயிட்டா. சோறுன்னா நான் போய் வீட்டுல சோறு வச்சு போட்டுக்கிறேன்னு சொல்லி போயிட்டா. எதுக்கு போனா, தான் குடும்பம் தானே போனா. போனவோ மறுநாள் காத்தால ஒரு 11:30 12 மணி இருக்கும் எனக்கு போன் வருது. நான் 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு இதுல எங்காவது ஏமா அப்படி பண்ண கேளுங்க, 2 பிள்ளைங்களை வச்சு நான் அங்க இருக்கிறேன். என்னாச்சு? அதான் கிடையாது மேடம். ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க இருந்து போனேன் மேடம். திங்கக்கிழமை காலையில எழுந்துச்சு வேலைக்கு போனாரு. நைட்டு வரும்போது குடிச்சிட்டு வீட்லயே வாங்கிட்டு வந்து வச்சு குடிச்சிக்கிட்டு, நீ என்ன அப்படியா, நீ என்ன இப்படியா, உங்க அம்மா நான் அப்படியா அப்படி சொல்லி ஒரு இஷ்டத்துக்கும் பேசினாரு பாருங்க. நான் என்ன பண்ணேன், வெளியில எழுந்துச்சு வந்து உட்காந்துட்டேன். இவர் எதனா பேசினா போட்டோம், வெளியில வந்து உட்காந்துட்டேன். நான் வெளியில வந்து உட்காந்தாலும் வெளியில வந்து அசிங்கம் பண்ணி ஏந்துரு உள்ள போன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் உள்ளே பேசிட்டே இருந்தாரு. நானும் பொறுப்பேன் என்னால முடியலனாக்கா நான் என்ன பண்ணுவேன், நானும் பேச்சுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவேன். அப்படி என்ன பண்ணேன், அன்னைக்கு என்னால ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. நான் என்னால இருக்க முடியல மேடம். இவங்க பேசுறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்ணிக்கணும்னு தான் தோணுது. இல்ல இதெல்லாம் சொல்யூஷனே இல்ல. இத பாருங்க, நீ முதல் ஹஸ்பண்ட விட்டுட்டு வந்தல, அப்ப அந்த குழந்தை வேணும்னு நீ உறுதியா இருந்திருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை வேற ஒரு விதமா போயிருக்கும். நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை அது இல்லையா? இப்ப அதே உதறி போட்டுட்டு வர்றது நியாயமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒன்ன மட்டும் இல்ல, உன் பசங்களே அதை பாதிக்கும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. இதே நீங்க குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க இல்லைன்னா சரிம்மா உனக்கு ஒத்து வரல வா சொல்லிடலாம். ஏன்னா இதுவும் ஒரு முறையா நடந்த திருமணம் கிடையாது இல்லையா?
சோ அதனால வேண்டாமா விட்டுட்டு வா சொல்லிடலாம். அது அப்படி இல்ல, அங்கே ஆரம்பத்துல இருந்தே தப்பு. தப்பு. இப்ப 8 வருஷம் ஆச்சு. இன்னும் நீ எடுக்கிறது இந்த முடிவு வந்து ஒன்ன மட்டும் இல்ல உன் பசங்களையும் பாதிக்கும். அது தெரியுது மேடம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இருமா, நான் கம்ப்ளீட் பண்ணட்டும். அவர்கிட்ட ஒரு குறை இருந்தது, உன்னை சந்தேகப்படுறது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர்கிட்ட பேசுவோம். மொத்தத்துல அவ சந்தோஷமா இருந்தா அதுதானே உங்களுக்கு ஆமா, சந்தோஷம். அவ சந்தோஷம் இது மதம் மாறுறதோ அவர் என்னவோ இருக்கட்டும், இவங்க என்னவோ பண்ணிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்லியே முதல்ல கேட்டோம். சொல்லல கஷ்டமா நாங்க அது கேட்டோம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல இப்ப அவதான் பொறுப்பு. ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அவ பொறுப்பு. அவ நல்லா இருக்கணும், கண்ணு கலங்க கூடாது. அவ்வளவுதானே. மதம்ங்கிறது வந்து நம்மள பிரிக்கிறதுக்கான விஷயமா இருக்க கூடாது, நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கான விஷயமா இருக்கு. இத பாருங்கம்மா, நான் சொல்லுவேன் எப்பவுமே, நம்ம கும்பிடுறது தெய்வம், நம்ம மதம் வந்து நமக்கு அம்மா மாதிரி. அது எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் அம்மாங்கிற வந்த அந்த உணர்வு வந்து ஒரே மாதிரி. அப்போ உங்களுக்கு எப்படியோ அது மாதிரிதான் எனக்கு என்னோட மதம். அது ஒருத்தர் நான் உங்க அம்மாவை அவமதிக்கிறதோ நீங்க என்னோட அம்மாவை அவமதிக்கவோ கூடாது. புரியுறதுங்களா? சோ எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கு. நம்ம எவ்வளவு அது வந்து இந்த மதம்ங்கிறது வந்து நம்மள பிரிக்கிறதுக்கான ஆயுதம் ஆயிடக்கூடாது. அது தனியா இருக்கட்டும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் சேர்த்து வச்சிருக்கீங்க, அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒண்ணுதான் தெரியணும், அவங்க ஒன்னா வாழ்ந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. என் பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதானே. குழந்தை பிறந்ததுல இருந்து அவசப்படுதுங்க. சரி, நான் பேசி பாக்குறேம்மா. I just wanted உங்களுக்கு உங்க அபிப்பிராயம் எனக்கு தெரியணும். எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். அவங்களோட வாழ்ந்தா உங்களுக்கு எந்த எப்படியோ பிரச்சனையும் அதை இல்ல. பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நீங்க பொண்ணு அதை வந்து கண்ணு influence கசங்க பண்ண கூடாது. மாட்டீங்கல்ல? கண்ணு கசங்க கூடாது. நீங்க அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இல்ல, மாட்டீங்க. இதுக்கு தானே மேடம் ஏற்கனவே நாங்க தௌஹீத் ஜமாத்ல கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார அம்மா, வச்சு நீங்க பேசி இருக்கிறோம். சரிங்கம்மா, ஆனா நீங்க முடியவே இல்ல மேடம். நடுவுல வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்காதா? என்னாச்சு? இப்போ நீங்க அவங்க சொல்லிட்டாங்க மேடம், நீங்க வந்து இப்படியே சேர்ந்து போயிட்டாலும் எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, நான் கொடுத்ததை கிச்சு போட்டுருவோம் அவங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க. என்னாச்சு? உங்களை மதம் மாற மதம் சொன்னதா? சொல்லி இல்ல அவங்க சொன்னாங்களா டார்ச்சர் பண்ணாங்களா உனக்கு? டார்ச்சர்னா நீங்க தான் என்ன வர வச்சீங்க. ஆமா, இப்போ இவங்க நீங்க தான் மேடம் வர வர வச்சல. வச்சாங்க. இல்ல என்ன அவங்க என்ன சொன்னாங்க? மேடம், நாங்க தௌஹீத் ஜமாத்னு ஒண்ணு இருக்கு. நாங்க 7 போலீஸ் ஸ்டேஷன் 8 போலீஸ் ஸ்டேஷன் ஏறிட்டோம். ஏறினா எங்க போனாலும் அவனை வெட்டினாலும் குத்துனாலும் நீ பொண்ண புருஷனோட சேர்ந்து வாழ் திணிச்சு தான் விட்டு நிக்கிறாங்க. ஏன்னா 2 புள்ளைங்க இருக்கு. புள்ள இல்லாதவங்க அனுப்பும்போது கூட அப்படிதான் செஞ்சாங்க. ஒரு குழந்தை 10 மாசம் இருக்கும்போது கூட அப்பயே விட்டுறது தானே. குழந்தை பிறந்து ஒரு குழந்தை வயிற்ற செத்து போச்ச, கோஷா ஹாஸ்பிட்டல்ல செத்து போச்சு. அப்பவே வேண்டாம் எனக்கு நீ ஒத்து வராதுன்னு சொன்ன விட்டுறது தானே. இப்ப 2 குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறம் ஏன் பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயிலா? ஆமா, நீங்க தான் என்ன கொடுமை பண்றீங்க. நீங்க என்ன இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல உண்மை மேடம், இவங்களை பாக்கும்போது நான் அழுதேன்னு வச்சுங்களேன், என்ன இன்னும் ரொம்ப வீக்கா ஏன் என்ன எப்போ அது எனக்குள்ள ஏற்படுத்திட்டு நான் இப்போ. இல்லம்மா, நிஜமாவே அவர் மேல உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. எனக்கு தெரியாது மேடம், எனக்கு தெரியாது. என்ன எனக்கு தெரியாது? பாசமே வச்சுக்கல சொல்றீங்களா? இல்ல, பாசமே கிடையாது. நடிக்கிறாரா? ஆமா. அப்ப நிச்சயமா உங்களுக்கு அவர் வேண்டாமாமா? கன்ஃபார்மா வேண்டாம் மேடம். யோசிச்சு பேசு பருவீனா, என்னோட இது வேண்டாம் உனக்கு. அது ஓகே. நான் பசங்களை உங்களை பத்தி பத்திலாம் நான் நினைக்கவே இல்ல. பசங்க எல்லாம் வந்து அனாதை இல்ல மேடம். சுரேஷ், நான் அவங்க நினைக்கிறேன் ரொம்ப உறுதியா இருக்காங்க. சரி. இப்ப எனக்கு ஒரே ஒரு வழிதான். அவங்க சொன்னாங்க இல்லையா 8.5 வருஷம் உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். மேடம் 8.5 வருஷம் நடந்ததுல எதுவுமே நான் மறைக்கல மேடம். இருங்க உண்மை இருங்க, உங்க பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கண்டிப்பா அவங்க மேடம். வந்தாங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா மேடம். நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். கண்டிப்பா மேடம். இல்ல மேடம், அவங்க பேசுனாங்கன்னா கண்டிப்பா அவங்க என் மனசு விட்டு அவங்க என்னோட பேசணும் இல்லையா? கண்டிப்பா அவங்க மனசு விட்டு மனசை பேசினா விட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. அந்த ஒரே இது விஷயம் சொல்லிடுறேன் மேடம். ஃபோன் சொன்னேன் பார்த்தீங்களா, மிஸ் கால் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மிஸ் கால் கொடுத்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்க இந்த மாதிரி வந்து இப்ப நான் முழுசா பேசணும். நான் அரிசி காலி ஆயிடுச்சு, வந்து நானே வாங்கிட்டு வந்துடுறேன், இங்க கீழே அக்கௌண்ட்ல வாங்கிக்க வேணாக்கா, வேண்டாம் நீ மாவு வாங்கிட்டு போய் தோசை ஊத்து, நான் வரும்போது ஒரு 25 கிலோ சிப்பமா எடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டாங்க, வச்சுட்டாங்க. நான் அந்த நம்பர் டெலீட் பண்ணணும்னா எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் டெலிட் புரியுதுமா உன் வேதனை? இல்ல எனக்கு மேடம், புரியுது. ஒரே 1 நிமிஷம் அந்த போன் அப்படியே நான் வச்சிட்டேன். அந்த வேதனை கூட பாருங்க மேடம், நான் சந்தேகப்பட்டு கேட்கல மேடம். என் ஒய்ஃப் என்னடா சரியா பேசல மேடம். அந்த ஆதங்கத்துல நான் திட்டிட்டேன் மேடம். தப்புதான் அது, தப்புன்னு எனக்கு தெரியுது. என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட பேசலையே, என்கிட்ட பேசாம மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறாளேன்ற ஒரு சொல்றாங்க பாப்போம். சொல்லுங்க. அவ சொல்றது எல்லாமே அந்த வெளியில வேலைக்கு போயிருந்தாரு மேடம். வந்து நைட்டு எடுத்து பார்த்துட்டு இந்த நம்பர் யாருது அப்படின்னு கேட்டாரு. நான் இவர் கூட பேசுறது இல்ல, சண்டை போட்டு போனாரு. அதனால எனக்கு சண்டை போட்டு இவர் சண்டை போட்டாருனாக்கா இவரை 2 அடி அடிச்சா கூட நான் வந்து யாரையுமே சரி 2 அடி அடிச்சா கூட நம்ம பொறுத்துக்கலாம். ஆனா பேசால அடிக்கிற அடி பாத்தீங்களா நம்ம லைஃப் லாங் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி என்னை பேசுவாரு இவரு. அதனால நான் என்ன பண்ணேன், இவளே அடிச்சு கண்ணெல்லாம் ஓடிப்பா மேடம். உள்ள என்னோட ஆத்திரம் என்னால என்ன பண்றதுன்னு தெரியாது மேடம். ஆமா, எனக்கு நானும் ஓப்பனா சொல்றேன் மேடம். இவங்க பேச ஆரம்பிச்சாங்கனால எனக்கு தோன்றது உண்மையிலே சொல்றேன், நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்கேன் மேடம். நான் இருக்கிற வரைக்கும் நீ டார்ச்சர் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்கேன். அவளை புரிஞ்சுக்கிட்டவன், முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் நான் தான் மேடம். பர்வீன்,
நான் ஃப்ராங்க் அவங்ககிட்ட கேட்குறேம்மா. சொல்லுங்க. ஒரு வேளை ஒரு வாய்ப்பு கூட கொடுத்தா அவர் திருந்துறாருன்னா நீ அவர் கூட வாழறியா? இல்லை மேடம், அவ்வளோ உறுதியா இருக்கியா? கன்ஃபார்மாக இருக்கு மேடம். அடாவடித்தனத்தினால நல்ல வாழ்க்கையை சொன்னதா கெடுத்துக்காத. மேடம் உண்மை. அடாவடிக்காகலாம் இல்லை மேடம், அதான் உண்மை. எல்லாமே அந்த இடத்துல நான் இருந்து எடுத்தது வந்து இது பார்த்தா பாருங்க தான் மேடம், தெரியும். நான் எடுத்ததை நான் செய்வேன். அது எவ்வளவு பெரிய ஆளா தான் நான் பார்ப்பேன். இந்த ஒரு உணர்வு வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அது இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அது வந்து வாழ்க்கையை பாதிக்க கூடாது. என்னுடைய குழந்தைங்க சரிங்க, இப்ப இதுக்கு மேல என்னால பேச முடியாது பர்வீன்ட்ட. நீங்க பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பேசி பாருங்க. பருவன் எனக்கு குழந்தைக்காக பருவன் நான் எதுவுமே சொல்லமா, நான் எதுவுமே திட்டல. நான் இதெல்லாம் நான் நிறைய தடவை இல்ல பார்த்துட்டேன் நிறைய தடவை இது ஒன்ஸ் நான் இவ்வளவு தூரம் நான் என்னால உன்னை முடியவே தேடி நான் முடியாது வரல. மேடம். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க அதுதான் நீ மேடம், வந்து நான் மனசாட்சியை open ஆ கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் பாரு. நான் என்ன மேடம். இந்த எந்த பக்கம் அளவுக்கு இவங்க நான் கூட உன்கிட்ட போறியா இல்ல இந்த பக்கம் சாவ ஃபுல்லாவே போறியான்னு கேட்டீங்கன்னா கூட நான் சாவறத விட நீ பேசுறது வந்து அடாவடித்தனமா பேசுறதெல்லாம் நல்லது இல்ல. அடாவடியெல்லாம் நான் ஒரே ஒரு பேசவே இல்லை நிமிஷம் மேடம், ஒண்ணுமே. பேசுற அடாவடித்தனமா நீ பேசுற பத்தி அதெல்லாம் நல்லது கிடையாது. லைஃபை கொஞ்சம் யோசி. உன்னோட முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. அந்த குழந்தைங்களை பிரிச்சு என் நீ ஒரு பிள்ளைங்க பக்கம் நான் ஒரு பக்கம் அந்த குழந்தைங்க அலையிறது இதெல்லாம் வந்து இது லைஃப் வந்து வந்து என்னோட ரொம்ப முடியாது கஷ்டம். மேடம், அது 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் சொல்றேன். இவர் என்னையே இன்னைக்கு இந்த டார்ச்சர் பண்றவரு நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கும் இதே டார்ச்சர் வரும். அது எப்படி மேடம் அப்ப எப்படி பிள்ளைங்களை அவரோட விடுற? நான் விடலையே, அதனால என் என் குழந்தைய பிள்ளைய நான் என்கிட்ட எப்படி கொடுங்கன்றேன். மேடம் torture ஸ்டேஷன்ல மேடம் அவங்க எங்க வீட்டுல பொதுவா வந்து கேளுங்க வந்து மேடம். ஒருத்தராவது விசாரிச்சுட்டு என்ன தப்பா சொன்னா நான் இல்ல மேடம். நான் நீங்க என்ன சொல்றீங்க தாராளமா எனக்கு போய் தெரியும் கேளுங்க. மேடம். நான் ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா இருந்தாலும் இவங்களுக்கு என்னவோ அதை நான் கொடுத்துட்டு தான் போவேன் மேடம். இவங்க பட்னியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அவங்க அம்மா கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க அம்மா சொல்றா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது எனக்கு தேவையில்லாது. எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவும் கஷ்டப்பட்டு அதே புள்ளைய மாதிரி தான் காப்பாத்தணும்னு எல்லா நினைப்பாங்க. புருஷனும் கஷ்டப்பட்டு தான் அதுக்காக வந்து காப்பாத்துவான். ஒரு புருஷனை எவனும் வந்து கஷ்டப்படாம மதிக்காம காப்பாத்த மாட்டான். என்னுடைய ஆத்திரமே என்ன தெரியுமா மேடம், நான் திட்டினதுக்கு காரணமே என் பொண்டாட்டி என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. நான் எங்க போய் பேசாததுக்கு நான் பைத்தியமா கஷ்டம் மேடம்? மேடம் நான் உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது மத்தவன மாதிரி கிடையாது. வந்துட்டு நீங்க கூப்பிட்டீங்க, ஊதாரித்தனம் நான் வந்து பண்ணிட்டு பேசுறேன். வீட்டுல உட்கார்ந்து அப்படி தண்டை சோறு இருக்கும்போது சாப்பிடணும்னு 7 வருஷமா நினைக்கிறேன். வாழ்றவங்க கிட்ட நான் பேசாம இருக்கிறதுக்கு நான் நீங்க பைத்திய ஏமா காட்சியா? எங்கிட்ட பேசுறீங்க? அப்படி அவர்கிட்ட இல்லைங்க பேசுங்க மேடம், நான் சொல்றேன் மேடம், உங்ககிட்டயே பேசுனா நான் வந்து தான் பேச பேசுறேன். மாட்டாங்க. அவங்க அக்கம் அந்த பக்கம் அளவுக்கு ஒரு இருக்கவங்க இதுவா கிட்ட நான் இருக்காங்க. பேசுறேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்திய காட்சியா? நீ இத்தனைக்கு எனக்கு சோறு போடுற, தங்குறதுக்கு இடம் கொடுக்குற. மேடம் அவங்க வந்து சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு துணி முக்கியம் இல்ல, அது முக்கியம் இல்ல, இது முக்கியம் இல்ல, இப்படிதான் அவங்க தனித்தனியா பிரிச்சு பேசுவாங்க தவிர ஒரு சொந்தம் இது நம்ம குடும்பம், இது நம்ம குழந்தை, இது நம்ம வீட்டுக்காரு அப்படின்றத அவங்க நினைச்சாங்கன்னா இப்ப கூட நான் இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே அவசியம் கிடையாது எனக்கு. அவங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு என்ன வேணும் சுரேஷ்? போ. எனக்கு என்னுடைய மனைவியும் என்னோட குழந்தைங்களும் நிம்மதியா இருக்கணும் மேடம். சரி, நீங்க இனிமே சந்தேகப்பட்டு அவங்கள மேடம் சட்டம் போட்டு- சந்தேகமே எனக்கு கிடையாது மேடம். உண்மையிலே சொல்றேன் மேடம், எனக்கு சந்தேகம் கிடையாது. நான் திட்டுறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி என்கிட்ட பேசுறது இல்ல. மத்தவங்க கிட்ட பேசுறால என்கிட்ட என் பேசலன்ற ஆதங்கத்துல நான் திட்டிட்டேன் மேடம். ஆனா தவறா திட்டிட்டேன். இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இனிமே பண்ண மாட்டேன் மேடம். தப்பான வார்த்தைகள் யூஸ் தப்பான பண்ண வார்த்தை இல்ல மேடம், நான் பேசவே இல்லை மேடம். என் குழந்தைங்களுக்காக அவங்க வீட்டுல இருந்தா போதும் மேடம். அக்கம் பக்கம் இருக்கிற லேடிஸ் கிட்ட பேசினதுக்காக கேக்குறாரு, நீ அவங்க மேடம், கூட சேர்ந்து ladies- வச்சிருக்கிற வீட்டுலன்னு கேட்டாரு. மேடம் நான் கேட்டதான் சொல்றேன்ல மேடம், நான் கேட்ட தவறான வார்த்தை தான் எனக்கு தெரியுது. எனக்கு வேண்டாம் மேடம். என்ன அந்த எனக்கு கோவத்துல இவரை நான் பார்த்ததுனால இவர் சொன்னது மொத்தமான ஞாபகம் வருது தவிர எனக்கு இவர் கூட வாழணுன்ற எண்ணமே இல்ல. இவ மேல நான் இருந்த ஆசையில தான் மேடம் நான் திட்டிட்டேன் அந்த மாதிரி. போன வருஷம் மேடம் டிசம்பர்ல இந்த ஒரு மாதிரி கெட்ட பிரச்சனை இடத்துல போய் இருந்தா என்ன 20 நாள் ஒரு தரகாவா போயிட்டு 20 நாள் தங்கிட்டு நானு பிச்சை எடுத்து சாப்பிட்டு வந்தேன். எதுக்குன்னு கேளுங்க பசங்க மேடம். எங்க இருந்தாங்க? இவங்க கிட்ட தான் விட்டு போயிருந்தேன். நான் அம்மா வீட்டுக்கு போறதுதான் என் பிள்ளை தூக்கிட்டு போனேன். நானே எங்க போறேன்னே தெரியல, எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நான் பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் எங்க சாவடிக்கிறது? பர்வீன், ஒரே மதத்துல இருந்து ஒரே மாதிரி குடும்ப சூழ்நிலையில இருந்து வரவங்களே புருஷனும் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இது நீங்க 2 பேரும் 2 டிஃபரெண்ட் 2 துருவத்துல இருந்து வரீங்க. So, அதுதான் இன்செக்யூரிட்டி இருக்கும், ஒரு ஏன்னா அது அச்சுறுத்தல் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க ஒன்னா வாழணும்னா ஒருத்தர் மேல அவ்வளோ அன்பு இருக்கணும். பார்வீன் அவர் எவ்வளவு கெட்டவரா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் வேணா சொல்லிக்கட்டும், ஆனா இப்ப அவர் பேசுறது வார்த்தைகள் இருக்குல்ல, இது நிச்சயமா நடிப்பு கிடையாது. நீங்க நம்மள நடிப்பு கிடையாதம்மா. இவ்வளோ தூரம் அவர் சொல்றாருன்னா ஒரு வேளை ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு டெஃபினட்டா அது நீ பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். இல்லங்க அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒருவேளை உன் வாழ்க்கை நல்லபடியா அமையலாம். வேண்டாம் மேடம். இன்னொன்னு, உனக்கு அப்படி ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தா நீ ஆல்வேஸ் எங்களை கூப்பிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணலாம், சரி இனிமே வாழ மாட்டேன் அவரோடன்னு. ஆனா அந்த கடைசி வாய்ப்பை நம்ம கொடுக்கலையேன்னு நீ லேட்டர் ஆன் இல்ல வருத்தப்படக்கூடாது. மேடம், நான் சத்தியமா சொல்றேன், நான் வருத்தப்படவே மாட்டேன். ஒரு அதாவது நிமிஷம் மேடம் நான் ஒரு பேசிக்கலாமா? லைஃப்ல கொஞ்சமாவது யோசிங்க மேடம். பர்வீன், ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்ல. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இதோடைய விடுறது, செகண்ட் சாய்ஸ் உனக்கு வந்து அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது. நீ யோசிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு பதில் சொல்லு. நான் 1 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் 1 மணி நேரம் யோசிச்சாலும் என்னோட முடிவு இதுதான்.
மேடம் உங்களால என்ன ஆழமான விரிசல் விழுந்துடுச்சு, ஒட்ட மாட்டேங்கிறது. வேற வழி தெரியல. அவங்க 2 பேரும் அவங்க வழிக்கு போயிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம், இன்னொருத்தர் இன்னொரு பக்கம். எனிவே நம்ம ட்ரை பண்ணோம். அந்த விதத்தில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்